கோவையில் திருமண மண்டபங்களுக்கு நிலையான மின்சார கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை சிங்கநல்லூரில் தமிழ்நாடு கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் 6ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. அத்துடன் மாநில மாநாடு மற்றும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. அப்போது மண்டபங்களை வணிக நிறுவனங்களாக கருதாமல் சேவை நிறுவனமாக வகைப்படுத்த வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் திருமண மண்டபங்களுக்கு நிலையான மின்கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இண்டஸ்ட்ரி மாதிரி எங்கள் கசக் புளினாங்க அது அதுக்கு பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிற மாதிரி தான். அப்போ அவங்க உள்ளாட்சி அமைப்புகள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிட்டத்தட்ட 50-100 விழுக்காடு சேர்த்திட்டாங்க. 100 ரூபாய் இருந்தால் 200 ரூபா, 200 ரூபா இருந்தால் 400 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏற்றிருக்காங்க. இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அந்த கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கடுமையாக உயர்த்திட்டாங்க. ரொம்ப டேரிஃப் எல்லாம் கொண்டு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் சொல்லி பண்ணிட்டு இருக்க மாதிரி. இது முழுக்க நம்மன்னு சொன்னால் இது லாப நோக்கம் இல்லாத ஒரு தொழில். லாபமே பெரிய லாபமெல்லாம் கிடையாது. ஒரு அரசாங்கத்தை ஒத்துழைப்பு பண்ணி எல்லா பண்ணி பண்ணுறோம்.